ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லியா விலாக்ஸ். இன்றைக்கி நாம் பேச்சிப்பாறை அணைக்கு தான் வந்திருக்கோம். இது கன்னியாகுமரியின் மிகவும் புகழ்பெற்ற அணைகளில் ஒன்றாகும். இது குலசேகரத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகர்கோவிலிருந்து 43 கிலோமீட்டர் தொலைவிலும், கன்னியாகுமரியிலிருந்து 62 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இந்த அணை 1897ஆம் ஆண்டு தொடங்கி 1906ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. இந்த அணையை ஸ்ரீ மூலம் திருநாள் என்னும் மன்னர் ஆங்கில பொறியாளர் மிஞ்சின் என்பவரால் கட்டப்பட்டது. இவர் மலேரியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனளிக்காமல் 1913ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி இறந்தார். அவர் மீது மிகுந்த மரியாதை கொண்ட திருவிதாங்கூர் மன்னர் அவரது உடலை அரசு மரியாதையுடன் பேச்சிப்பாறை அணையிலேயே அடக்கம் செய்தார். இன்றளவும் அது நினைவு சின்னமாக காட்சியளிக்கிறது. இந்த அணையின் மூலமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாசன வசதியை பெறுகின்றன. முற்றிலும் பலத்த கருங்கற்களால் கொண்டு புவியீர்ப்பு அணையாக கட்டப்பட்டது. அணையின் உயரம் 42 அடியாகும். பின்னர் 1964இல் மேலும் 6 அடி உயர்த்த முடிவு செய்யப்பட்டு 1969இல் 48 அடியாக உயர்த்தப்பட்டது. நீர்மட்டம் உயர்ந்ததால் கூடுதலாக 1 டிஎம்சி தண்ணீர் சேமிக்கப்பட்டு பாசன பரப்பளவு விரிவாக்கப்பட்டது. இந்த அணை 26.1 லட்சம் செலவழிக்கப்பட்டு கட்டப்பட்டது. இது திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராதாபுரம் போன்ற ஊர்களில் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்கிறது. இது மேற்கு தொடர்ச்சி அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இந்த அணையின் நீளம் 425.1 மீட்டர். இது 204.8 சதுர கிலோமீட்டர் நீர்பிடிப்பு பகுதியை கொண்டுள்ளது. இங்கே வானிலை மிகவும் இனிமையானது. எனவே அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றது. இந்த நீர்த்தேக்கம் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டது. அவற்றின் மதிப்புமிக்க மரங்களும், புலி, யானைகள், மான் போன்ற பல வகையான உயிரினங்களும் பெயர் பெற்றது. ஏரியை சுற்றியுள்ள அடர்ந்த காடுகளில் காணியின மக்கள் வசிக்கின்றனர். பேச்சிப்பாறையில் பேச்சியம்மன் கோவில் ஒன்று உள்ளது. அதில் இன்றளவும் பூஜைகள் செய்த பின்னர்தான் நீர் பாசனத்துக்கு திறந்துவிடப்படுகிறது. அனைவருக்கும் அணை கட்டும் அளவிற்கு இப்பொழுது நாம் சிந்திக்கவில்லை என்றாலும் கட்டி வைத்த அணைகளை காப்பாற்ற வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும். அணைகளை வெறும் நீர்ப்பாசனத்திற்காக மட்டுமல்ல, கலாச்சாரத்தின் சின்னமாகவும் திகழ்கின்றன. எனவே அனைவரும் அணைகளை பாதுகாப்போம். இந்த அணை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். பாதுகாப்பான ஒரு அணையாக இது இப்போவும் காணப்படுது. இங்கே படகு சவாரியும் செயல்படுத்தப்படுது. இங்கே இப்போ இருக்கிற மரங்கள்லேருந்து எல்லா சுற்றுச்சூழலும் பார்க்குறதுக்கும், மலைகளை பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். குடும்பத்தோடு வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு இந்த இடம் ஒரு சிறந்த இடமாகவே இருக்குது. பாதுகாப்பாக இந்த நீர்நிலையை எல்லாரும் பார்த்துட்டு போங்க. இது போல் பல வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லியா விலாக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.